அது மட்டும் இல்லாம அகில சரண்யா சித்தியோட தம்பி. இந்த விஷயத்துல நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வேண்டான்னு நினைச்சேன். அந்த பயத்தினாலதான் இந்த விஷயத்த பொறுத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. இப்ப கூட உங்ககிட்ட இதை சொல்றது மூலமா என் மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சு குறையும் தான் சொல்றேன். அப்படின்னா இவ்வளவு நாளா சந்தேகப்பட்டது சரிதான் போல. இவள இல்ல வேணாம், முழுசா என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு அப்புறமா போய் பேசுவேன். கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அழாத சாருமதி. அகில தினமும் சைக்கோ மாதிரி ஆயிட்டு இருக்காமா. இதெல்லாம் திருமாறனுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாருமா. சாரு, முன்னாடி வந்து அந்த திருமாறனை பத்தி பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ ஒண்ணு கெட்டு போல. வா போலாம். கையை விட. ஓடி. ஐயோ அது விடு. கையை விட அகிலா. விடு அகிலா. கையை விட அகிலா. கையை விடு. கையை விடுன்னு சொல்றேன்ல. அம்மா தயவு செஞ்சு என் காதல புரிஞ்சுக்கோங்கம்மா. கல்யாணம் ஆன பொண்ணை இப்போ லவ் பண்றேன்னு சொல்றேனே, என் காதல் எவ்வளவு உண்மைன்னு உங்களுக்கு தெரியலையா? யா அகிலா, உனக்கு எப்படி சொன்னா புரியும்? எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் மனசுல நீ கிடையாது. நான் திருமாறனை தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன மறந்துரு அகிலா, ப்ளீஸ். என் வாழ்க்கையை கெடுக்காத. ஓ, சம்பந்தம் இல்லையா? உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையா? இல்ல இல்ல. சம்பந்தம் இல்ல இல்ல. சம்பந்தம் இல்ல இல்ல. சொல்லு. சம்பந்தம் இல்ல இல்ல. சம்பந்தம் இல்ல இல்ல. சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்ல. இப்ப சொல்லு. இப்ப சொல்லு. சம்பந்தம் இல்ல இல்ல. சம்பந்தம் இல்லையா? சொல்லு. சொல்றியா இல்லையா? சம்பந்தம் இல்லையா? ஏய் ஸ்டாப். 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 ஏய், உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தி? சாரு, நீ நானும் எப்படி காதலிச்சோம், நம்ம வாழ்க்கைய பத்தி என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தோம், அதெல்லாம் எப்படி சாரு மறந்த? சாரு, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க கூட ஏற்பாடு பண்ணியிருந்தோம். உங்க தாத்தா தான் நடுவுல வந்து பாதியில இழுத்துட்டு போய் உன்னை திருமாறனுக்கு கட்டி வச்சாரு. சாரு, இல்லன்னா நமக்கு அப்பவே கல்யாணம் ஆயிருக்கும்ல. அதெல்லாம் நீ எப்படி மறந்து போன? அதெல்லாம் உன்னை பத்தி முழுசா தெரியறதுக்கு முன்னாடி அகிலா. திருமாறனை கல்யாணம் பண்ணி அவரோட லவ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல எனக்கு இருந்தது வெறும் அட்ராக்ஷன் தான் அகிலா. என்னது வெறும் அட்ராக்ஷனா? டேய், 5 வருஷமா உனக்கா காத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வெறும் அட்ராக்ஷன் சொல்ல வரியா? டேய், இத பாரு, என் லவ் யாரு கூட கம்பேர் பண்ணாத. பயங்கரமான கோவம் வர சொல்லிட்டேன். வா, நம்ம புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். வா வா பாட்றல. அதான் உன்னை பிடிக்கலன்னு சாருமதி சொல்றால, உனக்கு புரியலையா? எனக்கு புரியலடி, எனக்கு புரியல. எனக்கு சாரு வேணும், அவ்வளவுதான். அகிலா, சாருமதி உன்னை லவ் பண்ணலன்னு சொல்றால. அவ வயித்துல திருமாறனோட குழந்தை இருக்கு. அவ இப்பவோ அப்பவோன்னு டெலிவரி ஆக போற நிறமாச பொண்ணு. நீ இவளை இப்படி நடத்துற? இதுதான் காதலா? காதலிக்கிற பொண்ணை இப்படிதான் கஷ்டப்படுத்துவாங்களா? இந்த வீட்டுல ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து அதனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு உனக்கும் தெரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயம் நடந்தா
இந்த வீடு தாங்காது. வேணா அகிலா, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா இந்த வீட்ல சில பேரோட உயிரே போயிடும். சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே சாருமதியை விட்டுறேன். உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா உங்களுக்கு? மா, ஏமா ஏன் இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? எங்க ரெண்டு பேருக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓஹோ, இப்ப என் சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மக ஆதிராவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அதானே? ஆனா நான் ஆதிராவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிட்டால, இதுக்கப்புறம் எனக்கு மட்டும் எப்படி வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்கும்? அதனால கண்டிப்பா ஆதிராவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்ல, நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதே பணத்துக்காக. ஆக்சுவலி என்னோட பிளான் என்னன்னா, ஆதிரா கூட கல்யாணம் நிச்சயம் பண்ணி தாலி கட்ட போற நேரத்துல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு சாருமதியை கூட்டிக்கிட்டு நீங்க குடுக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா இந்த ராட்சசி தான் வர மாட்டேங்கிறாளே. அவளுக்கு திருமாறம் தான் முக்கியம்னு சொல்றான். அதனால இப்ப என்னோட பிளானை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி வயித்துல குழந்தை இருக்கிற சாருமதி எனக்கு வேணாம். ஆனா நீங்க கொடுக்கிற 1 கோடி ரூபாய் எனக்கு வேணும். நீ சாருமதியையும் இந்த வீட்டையும் விட்டு போறேன்னு ஒத்துக்கோ. அந்த 1 கோடி ரூபாவை நான் நாளைக்கு உன் கையில கொடுக்கறேன். ஆனா திரும்பவும் இந்த வீட்டு பக்கமோ இல்ல சாருமதி வாழ்க்கையிலயோ வரக்கூடாது. அம்மா, ஒரு நிமிஷமா, நான் என்ன சொல்லியே முடிக்கல. எதுக்கு அவசரப்படுறீங்க? எனக்கு அந்த பணம் இப்ப வேணாம். கல்யாண மேடையில வச்சே நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் புரியல? அகிலனுக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்கணும். எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும். நீங்க கொடுக்கிற 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு நான் ஓடி போயிடணும். இந்த ஆதிராவோட கல்யாணம் முகூர்த்த வரைக்கும் வந்து நின்னு போகணும். லவ் பண்ணவனே ஓடி போயிட்டானா அப்ப இவ எந்த மாதிரி பொண்ணுன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசணும். ஆதிரா வாழ்க்கை நாசமா போகணும். அப்பதான் எனக்கு அவளுக்கு இருக்கிற பகை தீரும். கொன்னுடுவேன் உன்னை. ஆதிராவோட வாழ்க்கை நாசமா போகணும்னு நினைச்ச உன்னை கொன்னே போட்டுருவேன். நீ கேட்ட 1 கோடி ரூபாவை நான் கொடுக்கறேன். தூக்கிட்டு எங்கேயாவது ஓடிப்போ. திருமணம் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிடலாமா? அவரு புரிஞ்சு பாரு. இவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவாரு. என்னது? திருமாரங்கிட்ட சொல்லுவியா? போ போ, போய் சொல்லு போ. நானும் சொல்லுவேன்டி. நீ என்னடா சொல்லுவ? நிறைய சொல்லுவேன். சாரு பத்தி சொல்லுவேன், எனக்கு சாருக்கு இருக்கிற லவ் பத்தி சொல்லுவேன், அவன் வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தி சொல்லுவேன். என்ன? ஆமா ஆதிரா, சாரு வயித்துல வளருது திருமாறன் குழந்தை இல்ல, ஏன் குழந்தைன்னு சொல்லு.
டேய் நான் இப்படி சொன்னா போதும், திருமாறன் கூட நான் சொல்றத அப்படியே நம்பிடுவேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா திருமாறன் சாருமதியை சந்தேகப்பட்டுட்டே தான் இருப்பான். இல்ல இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவான். டேய் மனுஷனடா நீ. ஆதிரா பேசாம இரு. அது இல்லம்மா. நான் பேசிட்டு இருக்கல, குறுக்க எதுவும் பேசாத. அம்மா திருமாறன் நல்லவரு, சொன்ன புரிஞ்சு பாருமா. இவன் பேச்செல்லாம் கேட்டு நம்பி ஏமாறாதீங்க. ஆதிரா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நாம அகிலனை பத்தி சொன்னா சாருமதியோட வாழ்க்கை நாசமா போயிடும். அகிலா, நீ என்ன விட வயசுல சின்ன பையன்தான். ஆனாலும் நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆதிராவையும் சாருமதியையும் விட்டுட்டு இங்க இருந்து போயிடு. இல்லம்மா முடியாது. நான் இங்க இருந்து போகணும்னா ஒண்ணு சாருவோட போறேன், இல்ல ஆதிராவோட லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு நீங்க கொடுக்கிற 1 கோடி ரூபாவோட போறேன். அகிலா, நான் என் உயிரை எங்க விட்டாலும் விடுவனே தவிர உன் கூட நான் வர மாட்டேன். அப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் தாமா, கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு உங்க பொண்ணோட பேரை நீங்களே கெடுத்துக்கணும். என்ன சொல்றீங்க? இவன் ஒரு ராட்சசம்மா, சொன்னதெல்லாம் வேற அப்படியே செய்வான். எனக்காக நீங்க ஆதிராவோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. எல்லாம் என்னாலதான். நான் உயிரோட இல்லைன்னா இந்த வீட்டோட மானம் போகாது. இல்ல ஆதிராவோட வாழ்க்கையே கெடாது. யாருக்கும் தொந்தரவு இல்லாம நானே செத்து போறேம்மா. சாருமதி சாருமதி இல்ல போகாத. அறிவு இருக்கா உனக்கு? வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? இந்த காலத்து பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லா பிரச்சனைக்கும் சாகிறது தான் தீர்வுனா தினமும் லட்சக்கணக்கான பேர் சாகணும். எந்த கஷ்டம் வந்தாலும் நின்னு வாழ்ந்து காட்டணும். இந்த மாதிரி இன்னொரு முறை பேசாத சாருமதி. சரி அகிலா, நீ கேட்ட பணத்தையே 1 கோடி ரூபாவ கல்யாண மேடையில வச்சு கொடுக்கறேன். அம்மா நான் கொடுக்கற அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போறேன்னு, சாருமதிய பத்தி இனிமே யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. இந்த விஷயம் நம்ம 4 பேர் மத்தியில முடிஞ்சு போகணும். வெளியே போக கூடாது. சத்தியம் பண்ண அகிலா. சாருமதி என் கூட வரலைனாலும் எனக்கு கோடி ரூபாய் வரப்போகுது. இவளோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது, எனக்கு அது போதுமா? சரி மா, இவன் ஏற்கனவே உங்க மேல சத்தியம் பண்ணி போய் சொல்லிருக்கான். அது மறந்துட்டீங்களா? திரும்ப திரும்ப எப்படிதான் அவனை நம்புறீங்க? ஆதிரா, மனுஷன்னா கொஞ்சமாச்சும் நம்பிக்கை இருக்கணும் ஆதிரா. நீதான் மனுஷனே கிடையாது. தேங்க் யூ. சரி ஓகே, உங்க திருப்திக்காக எங்க அம்மா ருக்குமணி மேல சத்தியமா சொல்றேன், என் கையில பணம் வந்த உடனே நான் இங்க இருந்து போயிடுவேன். போதுமா? ஓகேவா எல்லாருக்கும்? ஆனா ஆதிரா, இந்த சீன்ல செம்ம ட்விஸ்ட் கொடுத்த. ஓகே, இங்க நடந்த விஷயத்தை உங்க 3 பேர்ல யாராவது வெளியில சொன்னீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சாருமதி வயிற்றில் இருக்கிற குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லுவேன்.
பாத்தீங்களாமா அவனை? நான் ஆரம்பத்துல இருந்து இதுதானே சொல்லிட்டு இருக்கேன். யாராச்சும் என் பேச்ச நம்புனீங்களா? சாருமதி, அழாத, நான் பாத்துக்கிறேன். நீ இத பத்தி எதுவுமே யோசிக்காத. ஆதிரா, இங்க நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி, வா. ஏய் ஆதிரா, ஆதிரா, என்னாச்சு? ஆதிரா, என்னாச்சு? ஏன் அழற? அம்மா, ஏன் இப்படி எல்லாம் கீழே கொட்டி கிடக்கு? ஆதிரா, எதுக்கு அழற? என்னாச்சு? ஆதிரா எமோஷனல் ஆகி திருமாறன் கிட்ட உண்மையை சொல்லிடுவாளோ? சாருமதி, நீயாவது சொல்லு, ஏன் ஆதிரா அழறா? திருமாறன் கேக்குறான்ல, சொல்ல ஆதிரா. என்னாச்சு? உனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் செய்யாம வேற கேக் செஞ்சேன்னு கோவப்பட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு உடைச்சேன்னு திருமாறன் கிட்ட சொல்லு. அவ்வளவுதானா? என்ன ஆதிரா இது? இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி கோவப்பட்டா நல்லாவா இருக்கு? இங்க பாரு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கணும்ல? என்ன ஆதிரா அதெல்லாம்? நல்லா சொல்லு. எவ்வளவு சொன்னாலும் இன்னும் குறும்பு பண்ற பழக்கம் போகவே மாட்டேங்குது திருமாரா. சரி, பரவாயில்லம்மா, விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆதிராவே மாறிடுவா. அது வரைக்கும் இருந்துட்டு போறா. சரி, அழாத. சாருமதி, ஏன் டல்லா இருக்க? ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க? ஒண்ணும் இல்லங்க. சரி சாருமதி, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ போய் சீக்கிரம் கிளம்பு, போலாம். எங்க போகணும் திருமாரா? என்னம்மா மறந்துட்டீங்களா? நேத்து நைட்டே சொன்னேன்ல, சாருமதி இங்க இருந்தா அம்மாவுக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. அதான் டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்க வீட்டுல கொண்டு போய் விடலான்னு கிளம்ப சொல்றேம்மா.
இந்த நேரத்துல டிராவல் பண்றது அவ்வளவு சேஃப் இல்ல திருமாரா. அவளுக்கு எப்ப வேணாலும் வலி வரலாம். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். டெலிவரி ஆகுற வரைக்கும் சாருமதி இங்கே இருக்கட்டும். அதான் நல்லது. இங்க எல்லாரும் இருக்கிறதுனால நாம பாத்துக்கலாம்.